Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல KitKat Truffle Cake ஓட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கூடவே கேக்கோட பிரைஸ் டீடைல்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுல 1 kg கேக்குக்குள்ள மெஷர்மென்ட் சொல்றேன். 4 ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள முட்டை எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறமா 1/4 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் எசன்ஸ் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸே சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஸ்டாண்ட் மிக்சர்ல பீட் பண்ண போட்டிருக்கேன். இப்போ நீங்க ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எக்கு, சால்ட், அப்புறமா எசன்ஸ் இந்த மூணையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு பீட் ஆகட்டும், அந்த நேரத்தில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்புக்கு மைதா மாவும் 1/4 கப்புக்கு லைட் கோகோ பவுடரும் எடுத்துக்கணும். இப்போ வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு வந்து நம்ம டார்க் கோகோ பவுடர் எடுத்துப்போம். ஆனால் வந்து KitKat ட்ரஃபிளுக்கு வந்து லைட் கோகோ பவுடர் எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பவுடர் நல்லா திட்டாவே இருக்கும். அதை வந்து கை வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ அதை வந்து பொடிச்சு விட்டுக்கலாம். நம்ம எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு விட்டுடலாம். மூணு தடவை சீவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். 1 kg கேக்குக்கு 8 இன்ச் டின்ல பட்டர் பேப்பர் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடச்சிருச்சு. இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் மிக்சர் சுற்றுனதுமே ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நமக்கு வந்து ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கிடைக்கும். அதே மாதிரியே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ண அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கம்ப்ளீட்டாக லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் பீட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோ எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தேவைப்பட்டால் அந்த வீடியோ போய் பாருங்கள். செகண்ட் பேட்ச்லதும் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் 1/4 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பாலை 3 பேட்சஸாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டின்னில் கேக் பேட்டரை எடுத்துக்கலாம். டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு 160 டிகிரிக்கு 40 மினிட்ஸுக்கு அவனில் செட் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை கூல் பண்ண விட்டுடலாம். சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 100 கிராம்ஸ் மில்க் காம்பவுண்டும் 100 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமையும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கேக்கெல்லாம் செய்யும்போது அதுக்கு வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்துக்கிறது. ஆனால் KitKat Truffle கேக்குக்கு மில்க் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். ஸோ இது கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். மில்க் காம்பவுண்ட் கனாச்சே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மெல்ட் பண்ண இந்த கனாச்சே நல்லா கூலானதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 kg KitKat Truffle கேக்கெல்லாம் பண்ணும்போது ஐசிங் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ க்ரீம் வந்து நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம டெக்கரேஷன் வேறு எதுவுமே க்ரீமில் பண்ண போகிறதில்ல. அதனால 1 கப்பு விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துட்டா போதும். இப்போ கனாச்சை மிக்ஸ் பண்ணி க்ரீமை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக்கை 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது கேக்கு வந்து டார்க் கலரில் இருக்கிறதுனால அதோட டாப் அண்ட் சைட் போர்ஷன்ஸ் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ 9 இன்ச்சில் கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக்கு இந்த போர்ட்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுக்கலாம். அதை சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம மில்க் காம்பவுண்ட் கனாச்சை மிக்ஸ் பண்ணால் விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மில்க் காம்பவுண்ட் கனாச்சாவை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கனாச்சே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மில்க் காம்பவுண்ட் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் செய்தது மாதிரியே செய்யணும். அதுக்கு மேலே தேர்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேர்ட் லேயரில் சுகர் சிரப்பு சோக் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இனி இதுக்கு மேலே நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு க்ரீம் அப்ளை பண்ணி பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இனி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியாது இல்லையா, நம்ம ஐசிங் பண்ண போகிறதில்ல, கிட்கேட் தான் கவர் பண்ணிக்க போகிறோம், அதனால் மஸ்ட்டு கிடையாது. ஸோ நம்ம இந்த 1 கப்புக்கு பீட் பண்ணதில் பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை இந்த கேக்கை சுற்றி மறுபடியும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ க்ரம் கோட் மட்டும் செய்துட்டு சாக்லேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும்னா சாக்லேட் வந்து அதில் ஒட்டி நிற்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் வேணும் சாக்லேட் நிற்கிறதுக்கு. அதனால சாக்லேட் வச்சு கவர் பண்ணுற கேக்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். இப்போ இதில் வந்து சாக்லேட்ஸ் கவர் ஆகி வரதுனால ரொம்ப நீட்டாலாம் ஸ்மூத் பண்ணி எடுக்கணும்னாலாம் தேவையில்லை. ஸோ அந்த கேக்கோட டாப்பில் மட்டும் கொஞ்சம் சாக்லேட் கனாச்சி அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேப்பெல்லாம் இருந்தால் கூடயுமே இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கும்போது அந்த கேப்ஸ் நமக்கு தெரியும். இவ்வளோ செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள கனாஷேவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இனி கிட்கேட் எடுத்து கேக்கை சுற்றி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிட்கேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பார் கிடைக்கும், அதுமாதிரி 2 பார் 3 4 இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸில் நமக்கு கிட்கேட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கிட்கேட் ட்ரஃபிள் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் பார் கிட்கேட் வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். 2 பார் 3 பார் 4 பார் உள்ளதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இதில் 1 kg கேக்குக்குன்னா டோட்டலாக 41 பார் வந்து நமக்கு இதுக்கு தேவை. அதுவே 1/2 kg கேக்குன்னா 30 பார் கிட்கேட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் 2 பார் கிட்கேட் வாங்குறீங்க அப்படின்னா 21 நம்பர்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதுவே 3 பார் கிட்கேட் அப்படின்னா 14 அந்த கிட்கேட் ஸ்வீட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதுவே 4 பார் வாங்குறீங்க அப்படின்னா 11 வாங்கினா போதும். கிட்கேட்டெல்லாம் கேக்கை சுற்றி அரேஞ்ச் பண்ணதும் கிட்கேட் கேக்லேருந்து விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேபி ரிப்பன் எடுத்துகிட்டு கேக்கை சுற்றி ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா கேக்குக்கு மேலே சாக்லேட் ஃபில் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு கத்தி வச்சு 4ஆக டிவைட் பண்ணி ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சம் ஜெம்ஸ், அப்புறமா சாக்லேட் பால்ஸ், சாக்லேட் சிப்ஸ், அப்புறமா கொஞ்சம் கிட்கேட்டை க்ரஷ் பண்ணி அதுக்கு மேலே போட்டிருக்கேன். கிட்கேட் ட்ரஃபிள் 1 kg கேக் வந்து நான் 850 ருபீஸுக்கு நான் சேல் பண்ணுறேன், அதாவது கேக்கு மட்டும். இதுக்கு கூட அடிஷ்னலாக நம்ம அந்த கேக்கை சுற்றி எவ்வளவு சாக்லேட் ஃபில் பண்ணுறோமோ அது ஆட் ஆகும். அது கூடவே கேக்கோட அந்த டாப்பில் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம்ல, ஜெம்ஸு, அப்புறம் இந்த கேக் ஷார்ட்ஸு, தென் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸு, அதாவது சாக்கோ சிப்ஸு, இது எல்லாத்தோடையும் சார்ஜ் வந்து இது கூட ஆட் ஆகி வரும். ஸோ வந்து கிட்கேட் ட்ரஃபிள் கேக்குன்னா இதுதான் ரேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கேக்கை கவர் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியே கேட்பாங்க. அதாவது டைரி மில்க் வச்சு கவர் பண்ணி கேட்பாங்க. அதுமாதிரி கேக்குக்கு மேலே வந்து இப்போ நான் இந்த மாடலில் வந்து அந்த 4 டிவிஷன்ஸாக தான் டாப்பில் வந்து சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்கேன். சிலவங்க வந்து வேறு வேறு டைப்பில் கேட்பாங்க, ஜெம்ஸ் தேவையில்ல, ஃபுல்லாகவே சாக்லேட் கவர் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த ரேட்டு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம இப்போ 1 kg கேக் 850 ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம என்னெல்லாம் ஃபில் பண்ணுறோமோ அது வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ரிப்பனில் இந்த மாதிரி போ டைப்பில் செஞ்சு கேக்கோட ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்க்க கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இப்போ டேரெக்டாக அதிலேயே போ மாதிரி செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.